பட்டினத்தாரன்பில் கட்டிக்கலந்த கருணையரதே மட்டில்லா உயர்மிகும் பட்டினத்தாரன்பில் கட்டிக்கலந்த கருணையரதே கட்டி கழிக்காமல் கனையனையான் கொடு தன்னன் பொழிலே கிடந்த சங்க திருப்பிலே இந்த வீட்டில் இந்த பொழுதுபதி நெருப்பிலே நின்று கற்றவன் நினைவடை நடந்தவன மறுப்பிலே பயின்ற பாவை
என் மருங்கிலே வளர்கின்றாள் என்ற அமிழ்தமணிய சிந்தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த பேர் அறிஞர்கள் மறுபலை தோன்றிய நண்பர்களே நாடக கலா ரசிக பெருமக்களே அனைவருக்கும் சின்ன நடிகனின் சிறந்தாழ்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கற்க கசடரை கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு என்பது பொய்யாமொழியின் மெய்யான கருத்து. இந்த குரல் அநேகமாக மாதவன் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். பெரிய சாதனை ஒன்று நிகழ்த்து காட்டாவிட்டாலும் உள்ளமெல்லாம் புண்படாத வகையில் மறுபடியும் அதை நான் பேசுகிறேன்னா அவரை பார்த்து பேசுகிற மாதிரியாய். ஆனால் கதை அப்படி இல்லை. அருமையான இடம், அருமையான ஒலிபெருக்கி மிகச் சிறப்பாக அமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார் அருணா ஆடியோஸ் சாலையன்கோட்டை மிகச் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அருமையான இசையமைப்பாளர்கள், நல்ல ரசிக பெருமக்கள். இவர்களுக்கிடையே வள்ளியினுடைய அழகிய ஆளோட ஓசை மாதிரி ஓசை கனவில்லையே. ஓஹோ பாட்டு வந்ததுங்க இளமானி அதை கேட்டு அருமையான குரல். கிளினானும் ஒளியும் விடம் நான்கும் அதினானும் பார்த்தோரை பரவசமாய். குயில் போல சரீரம் அமைய வேண்டும், மயில் போல குயில் போல சாரீரம் அமைய வேண்டும், மயில் போல சரீரம் அமைய வேண்டும். இரண்டுமே ஒருங்கே அமைப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பிறலையை எப்படி வர்ணிப்போம்? இந்த ஆளுலம் சோ எப்படி இருக்கிறால் ஆளுலம் என்ற குரல் காட்டியும் அரோம் குணத்தே சேலோடுகளை தினமீது வைத்த சிங்காரிதனை சேலோடு கண்ணை தினை மீது வைத்த சிங்காரி சேலோடு கண்ணை கணை மீது வைத்த சிங்காரி தன்னையோ காலோடு திக்கும் பழுதில்லையே அமுதும் தேனும் எதற்கு தேவைதானே? அமுதும் தேனும் எதற்கு அருகினில் இருக்கையிலே எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. அமுதும் தேனும் எதற்கு அருகில் நீ இருக்கும்போது. ஒரு போட்டியில் ஏற்பட்ட பாடல். பட்டுக்கோட்டையார்ட்ட சொன்னாங்களா, உங்களுக்கு தத்துவ பாட்டு மட்டும்தான் தெரியும், காதல் பாட்டு எழுத தெரியாது. அப்பெல்லாம் உள்ளவங்கெல்லாம் கலைஞ பாட்டு எழுதியிருக்காங்க, இப்பயும் எழுதியிருக்காங்க பாட்டெல்லாம் விளங்குதா? ஆமாம், அவங்களே நல்லா எழுதினா நம்ம பாடுறோமே. இன்னும் நினைக்குதுல்ல, புது பாட்டு பாடின விட மாட்டேங்கிறாங்க. நீ பாட வேணாம். அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு அருவி தரும் குளிர்நீரும் இனிமே அருவி தரும் குளிர்நீர் அருவி தரும் குளிர்நீரும் இனிமே அதுவும் சுடுநீராகும் நமக்கு, அதுவும் சுடுநீராகும் நமக்கு. அமுதும் தேனும் எதற்கு
மாமணி அமுதும் தேனும் எதற்கு கைவருந்த வேதம் கற்பத்து விட்டானோ ஐவருக்குள்ளே அமர்ந்த சிவனார்க்கே தெய்வ வடிவெடுத்த செயலையும் தானோ வந்தெழுப்பும் கையால் பரநெறித்தோன் மதுரை வந்தெழுப்பு கொண்ட மகராசி வல்தானோ கம்மியன் கையால் காய்ச்சி அடித்து விட்டு தீராமல் செம்மலோரும் கைமலரால் செய்துவிட்ட பொறுப்பாய்வள் சம்பகவல்லி சரசவல்லி அம்பர்கன் அமிர்தவல்லி ஆரவல்லி சூரவல்லி நீலவல்லி கற்பவல்லி சோலைவல்லி மரதவல்லி சண்முகவல்லி ஆனந்தவல்லி கற்பூரவல்லி முருகவல்லி மாணிக்கவல்லி மரதவல்லி வைடூரவல்லி கோமதவல்லி புஷ்பராகவல்லி சினேகவல்லி வஜ்ரவல்லி இப்படி எத்தனை வள்ளி இருந்தாலும் சினேகவல்லி எங்கே தெரியுமா? திருவாடலில் ஆதிரத்னகிரீஸ்வரர் உடனுரை சினேகவல்லி அம்பாள். இப்படி எத்தனை வள்ளி இருந்தாலும் என்றுமே இளமை ஒன்றாத இனிய வள்ளி, இளமையான வள்ளி எனக்காக காத்திருக்கின்றாள். அழகிய அரணுக்கு அப்படிப்பட்ட பிறலையை முழுமையாக வர்ணிக்க வேண்டும் என்றால் 1000 நோய் படைத்த அந்த ஆதி சடனால் கூட முடியாதாம். எப்படி வர்ணிக்கலாம் என்றால் லாபமயிலே ஓடி நீ வாக்கலாபமயிலே வந்து வந்து கணிய மோதும் தூது பங்கிடவே வா கணிய மோதும் தூது பங்கிடவே வாக்கலாபமயிலே ஓடி நீ வாக்கலாபமயிலே ஆலையில் கரும்பானே ஆழியில் துரும்பானே ஆலையில் கரும்பானே ஆழியில் துரும்பானே காலமில்லா முந்தன் காதலில் மெலிந்தேனே காலமில்லா முந்தன் காதலில் மெலிந்தேனே காலமில்லா முந்தன் காதலில் மெலிந்தேனே பின்னோடு விளையாடும் வளர்மதியே பின்னோடு விளையாடும் வளர்மதியே பின்னோடு விளையாடும் வளர்மதியே கண்ணோடு கண்ணில் காடும் கலைநிதியே கண்ணோடு கலந்தாடும் கலைநிதியே எல்லாடும் மரவேனே
கலாபமயிலே ஓடுதி வா கலாபமயிலே சுந்தரவள்ளி வள்ளி வள்ளி வள்ளி. எத்தனை முறை கத்துகிறேன் கதறுகிறேன். என்ன அப்பா என்று கேட்டால் என்ன முத்தா சிதறிவிடும். என்னப்பா அப்படி சத்தம் போடுறீங்களே அப்படின்னு கேட்கலாம்ல. என்ன பசி வந்துருச்சு போல இருக்கு, புள்ள கத்துதே புண்ணாது கேட்கலாம். கட்டி பொம்பளம் குணவளை பொற்கொடுக்கும் தட்டுச்செறியை சரியாக கேட்கணும் கைவழிகளை பல 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 செய்ய கொடிப்போலும் சமரி என்றது போல் கைவிரல் கேட்ட அர்த்தங்கள் உள்ளுக்கு தாடி சோ 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 என்ற குரலை சித்தன் உள்ள கழிப்பதை உயர்த்து விட்டால் அன்று நான் பாலமுருகனாக இருந்த பொழுது ஓம் என்கின்ற பிரணவத்திற்கு பொருள் தெரியவில்லை என்கிற காரணத்திற்காக பிரமணி கொட்டி சிறையில் அடைத்தேன். அன்று என்னை தட்டி கேட்க முடியாத பிரமதேவன் காதல் என்கிற கடைஞ்சிறையில் என்னை தள்ள வேண்டும் என்ற திட்டமிட்டே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கார். என்ன செய்யலாம் ஆண்டவா? ஏத்தர்மா காசிநாதா அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையில் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினும் தமிழும் இவளும் ஓரின் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் மானினும் தமிழும் இவளும் ஓரினும் அவள் ஒரு நவரச நாடகம் மரகத மலர் விடும் பூங்கொடி மழலை பேசும் பைங்கிழி மரகத மலர் வீடு பூங்குடி மணலை தூவும் பைகிளி நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம் நிலவில் மொழிவிடு மாணிக்கம் நெஞ்சில் தந்தேனோரிடும் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் குறுநகை கோலத்தில் தாமரை கோடை காலத்து மான்விழை கோலத்து தாமரை கோடை காலத்து வான்வழி கார்த்திகை செங்கலின் தீபங்கள் தீபங்கள் கண்ணில் தோன்றும் கோலங்கள் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் அறுசுவை நிரம்பிய பால் குடம் ஆடும் நடையே நாட்டியம் ஆடல் கலை நாட்டில் கூடல் இவளது பாடிக்கை ஓடல் இவளது வாடிக்கை என்னை தந்தேன் காணிக்கையா அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஆலயம் தழுவிடும் இனங்களில் ஆணினும் தமிழும் இவளும் ஓரினும்